அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. இந்த பொறாம குணம் இருக்கிறவனுக்கு வேற தனியாக ஒரு பகைவன்னே வேண்டாம், அதுவே அவனுக்கு பெரிய பகை தான் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு குட்டி நிகழ்வை நாம் சிந்திக்கலாம். பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள்னு நமக்கு தெரியும். இந்த பாண்டவர்களை குந்தி பெற்றெடுக்கிறார்கள், குந்தியும் மாதிரியும் பெற்றெடுக்கிறார்கள். கௌரவர்களை காந்தாரி பெற்றெடுக்கிறார். இந்த குந்தி தர்மராஜாவை பெற்றெடுத்து முதல் குழந்தையை அவள் பெற்றெடுத்து விட்டாள். அதே சமயத்தில் காந்தாரியும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவளுக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா பெரிய பொறாமை ஏற்பட்டு போச்சு. அந்த தர்மர் மூத்தவராக போயிட்டார்னா தன்னுடைய குழந்தை இளையவனாக போயிடுவானே அப்படிங்கிறதுனால இந்த கர்ப்பம் சீக்கிரம் வெளியில் வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து தன்னுடைய வயிற்றில் தானே அடிச்சுக்கிறா பொறாமையினால். அந்த குழந்தை சீக்கிரம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடித்த உடனே வயிற்றிலிருந்து அந்த கருவானது உதிரங்களாக கீழே கொட்டிடுறது. ஆனால் அந்த சமயத்தில் வியாசப்பெருமான் அந்த உதிரங்களை எல்லாம் பிள்ளைகளாக அவருடைய தவ வலிமையினால் மாற்றி விடுகிறார். அப்படி தான் அவங்களுக்கு 100 பிள்ளைகள் வந்துடுறது. இவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தையாக இவங்களுக்கு பிறக்குது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளை பிறப்பதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சரியான குணநலனோடு அந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்கும். ஆனால் ஒன்றொன்றும் ஒவ்வொரு வக்கரமாக பிறந்தது கடைசியில். எதனால் காரணம் என்ன? மூல காரணம் இவங்களுடைய பொறாமை தான் காரணம். அற்றனள் துயரமெல்லாம் அருந்தவ பயனால் மைந்தன் பெற்றனள் குந்தி என்னும் பேருரை கேட்ட அன்றே உற்றனள் பொறாமை கல்லால் உதரமுட்குழம்புமாறு செற்றனள் தனது கேடும் ஆக்கமும் சிந்தியாதாள் அப்படின்னு ஒரு பாடல் இந்த விஷயத்தை விளக்கி. எவ்வளவு மோசமானது இந்த பொறாமை அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம். தன்னையே கஷ்டப்படுத்திக்கிறாங்க, தனக்கு தானே வலிக்கும், அது கூட தெரியல, அப்படி கஷ்டப்படுத்தி கொண்டு இந்த ஒரு செயலை செய்கிறார்கள். பொறாமைங்கிறது பெரும் பகை அப்படிங்கிறது இதிலேருந்தே நமக்கு நன்றாக தெரிகிறது.